ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. அத்திமரம் பூ எடுக்கின்ற போது அது காலத்தை சுட்டி காட்டுகிறது. அது கோடை காலம் வரப்போகிறது என்பதை சுட்டி காட்டுகிறது. இயற்கை ஒரு சில அடையாளங்கள் வழியாய் காலங்களின் உருண்டோடுதல்களை நமக்கு சொல்லுகிறது. திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாத பெருதை பற்றி சொல்லுகின்ற போது, இறைவனின் வார்த்தையில் எல்லாமே அடங்கியிருக்கிறது. எல்லாவற்றினுடைய மாற்றமும் எல்லாவற்றினுடைய அழகும் அதில் தெளிவாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் தொடர்ந்து சொல்லுகிறார், கடவுளின் வாக்கு அன்று ஓசையாகவும் ஒளியாகவும் மெல்லிய இசையாகவும் பாலைவனத்திலும் மலைகளிலும் ஆறுகளிலும் ஒலித்த அந்த குரல் இப்போது அந்த குரலுக்கு முகம் இருக்கிறது. அந்த குரல் முகத்தை தொடலாம் இயேசு என்ற கடவுளின் மகன் வழியாய். எனவே கடவுளின் மகன் நம்முன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது இயற்கை நமக்கு பல்வேறு விஷயங்கள் வழியாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எனவே கடவுளின் முகம் கிறிஸ்துவின் முகத்தின் வழியாய் நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இயற்கையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இயற்கையின் வழியாய், நேரத்தின் வழியாய் கடவுள் இந்த உலகத்தில் நுழைந்து கடவுள் எப்படி இருப்பார் என்பதை நமக்கு சொல்லியிருக்கிறது. எனவே ஒவ்வொரு காலங்களும் நேரங்களும் நமக்கு கடவுள் வெளிப்படுத்துகின்ற பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எனவே இயற்கையில் நடைபெறுகின்ற எல்லா விஷயங்களையும் நாமும் பார்ப்போம். பல நேரங்களில் இயற்கையை அழித்துவிட்டு இயற்கைக்கு எதிராக பல்வேறு பாவங்களையும் நாம் செய்கிறோம். இயற்கையை நாம் அழித்து விடுகின்ற போது அது நம்மையும் ஒழித்து விடுகிறது. நமக்கு எதிராக அதுவும் போராடுகிறது. இயற்கை கொடுக்கின்ற பல்வேறு அறிகுறிகள் வழியாய் கடவுள் வெளிப்படுத்துகின்ற அடையாளங்களை, அற்புதங்களை அறிந்து கொள்ள கற்றுக்கொள்வோம். நம் கண்முன் இயற்கை மனித உருவில் கடவுள் வந்திருக்கிறார். அந்த கடவுளின் பிரசன்னத்தை பார்க்க, தொட, கேட்க, அவருடைய குரலை கேட்க நம்மையே தயார்படுத்திக் கொள்வோம். இங்கே வெறும் ஓசையோ ஒளியோ இடி முழக்கத்தோடோ கடவுள் இறங்கிய கடவுள் இங்கே தொடுகின்ற வகையில் முகத்தோடு இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வந்து இறங்கியிருக்கிறார். அவரை பார்க்க, தொட, அவரின் ஓசையை கேட்க நம்மையே நாம் ஒவ்வொரு நாளும் இயற்கையின் அடையாளங்கள் வழியாய், அருங்குறி வழியாய் தயாரித்து கொண்டே இருப்போம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையே, போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த வரங்களுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி, தோழமைக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களை பயன்படுத்துகிறீர், வழிநடத்துகிறீர். கிறிஸ்து இயேசுவின் முகத்தை பார்க்கின்ற போது வான்படைகளின் கடவுளின் திருமுகத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த விசுவாசத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே.
காலங்களையும் நேரங்களையும் அறிந்தவர், காலங்களுக்குள் புகுந்தவர், புகுந்து எங்களை காலங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உயர்த்தினீரே ஆண்டவரே. அப்பேற்பட்ட வாழ்வை நாங்கள் அறிந்து கொள்ளவும், இந்த காலங்கள் அழிந்து கொள்ளக்கூடியவை என்றும், இந்த காலங்களுக்குள் செய்கின்ற நற்காரியங்கள் காலங்களை கடந்து எங்களை வாழ வைக்கும் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள வரம் தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும்.